திருப்பூர் மாவட்டம் பணப்பாளையம் பகுதியில் தனியார் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தை அடித்து உடைக்க முயன்ற இளைஞர் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரதீஸ்வரன் வழங்கிட கேட்கலாம். பிரதீஸ்வரன் வணக்கம், என்ன நடந்தது, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய பணப்பாளையம் பகுதியில ஹிட்டாச்சி என்ற தனியார் ஏடிஎம் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில இன்று காலை அந்த ஏடிஎம் இயந்திரத்துக்கு பணம் எடுக்க வந்த நபர் ஒருவர் ஏடிஎம் இயந்திரம் சேதமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகில் இருப்பவரிடம் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து பல்லடம் காவல்துறையினர் தகவல் தெரிந்து அந்த சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். பல்லடம் டிஎஸ்பி சுரேஷ் தலைமையிலான காவல்துறையினர் அந்த ஏடிஎம் இயந்திரம் சேதமடைந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு மேற்கொண்டனர். இதனிடையே நேற்று இரவு 11 மணி அளவில் மர்ம நபர் ஒருவர் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுப்பது போல வந்து ஏடிஎம் இயந்திரத்தை காலால் எட்டி உதைப்பது போலவும் மேலும் வெளியில் கிடந்த கல்லை எடுத்து வந்து ஏடிஎம் இயந்திரத்தை தாக்குவது போன்ற சிசிடிவி காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. மேலும் அந்த நபர் யார் என்பது குறித்தும் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வைத்தும் அந்த நபர் யார் என்பது குறித்து பல்லடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை எப்போதும் பரபரப்பாக காணப்படும் இந்த பணப்பாளையம் பகுதியில் நள்ளிரவில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்ற சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரதீஸ்வரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.